எனக்கு அருமையானவர்களே, எவர் ஒருவர் தன்னுடைய இலக்கை அடையும்படியாக விடாமல் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையை சொன்னால் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசமே விடாமுயற்சிதான். மனிதனாய் பிறந்த யாவருக்கும் பல கனவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த கனவுகள் நனவாக உழைக்கத்தான் செய்கின்றோம். ஒரு சிலர் வெற்றி பெறுகின்றோம், பலர் தோல்வியை தழுவுகின்றோம். இந்த தோல்வி நம் மனதை கலங்கடிக்க செய்கின்றன. சில சமயங்களில் ஏற்படும் தொடர்ச்சியான தோல்விகள் நம்மை மிகவும் சோர்வுக்குள்ளாக இழுத்துச் செல்லுகின்றன. இதனால் நம் மனதில் நம்பிக்கையின் இடத்தை பயம் எடுத்துக்கொள்ளும். எங்கும் இருள் சூழ்ந்திருப்பதாகவே தோன்றும். மொத்தத்தில் இந்த முயற்சி வேண்டாம், விட்டுவிடு என்ற எண்ணம் கூட தோன்றலாம். இந்த நிலையில் எடுக்கும் முடிவுதான் நம்மை வெற்றியாளர்களா இல்லை தோல்வியாளர்களா என தீர்மானிக்கின்றது. தோல்வி என்பது தற்காலிகமானது, ஆனால் இலக்கை கைவிட்டு விடுவது என்பது நிரந்தரமானது. தோல்வி அடைந்ததற்காக இலக்கை கைவிட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வி அடையாமல் வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவு. பலமுறை கீழே விழுந்துதான் ஒரு குழந்தை நடக்க பழகுகின்றது. பலமுறை கீழே விழுந்துதான் நாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டோம். கீழே விழுந்ததற்காக வருத்தப்பட்டு ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்காமல் இருந்தால் அது வாழ்க்கை முழுவதும் தவழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். தோல்வி என்பது வெற்றி என்பதற்கான எதிர்சொல் என்றே நாம் நினைக்கின்றோம். ஆனால் தோல்வி என்பது வெற்றிக்கான அடிப்படை என்பதே உண்மை. வெற்றியை விட நாம் தோல்வியிலேயே அதிகமாக கற்றுக்கொள்கின்றோம். நாம் வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் விடாமுயற்சி என்பதை தோல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நாம் தோல்வி அடைந்த போது செய்த தவறுகளை எல்லாம் நீக்கிவிட்டு பொறுமையுடன் புதிதாய் முயற்சி செய்யும் போது வெற்றி நமக்கு அருகில் வரும். நமது பயணத்தில் நாம் கீழே விழமாட்டோம் என்பது கிடையாது. ஆனால் கீழே விழும்போதெல்லாம் உடனே எழுந்து விடுவோம் என்பதுதான் விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது நமது இலக்கை காதலிப்பது ஆகும். எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி இலக்கை அடைய முயற்சி செய்வதாகும். விடாமுயற்சி என்பது உயர்ந்த இடத்தை அடைவதற்கு உதவி செய்யும். அதே போல் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழாமலும் நம்மை பாதுகாக்கும். விடாமுயற்சி என்பதே வெற்றியின் ரகசியம் ஆகும். நம்மை சுற்றி இருப்பவர்களை சற்று கூர்ந்து கவனிப்போமே ஆனால் அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள், திறமையுள்ளவர்கள் தோற்றிருப்பார்கள், பணக்காரர்கள் தோற்றிருப்பார்கள். ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் வென்றிருப்பார்கள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழிகள் விடாமுயற்சியின் வலிமையை குறித்து கூறுகின்றதை நாம் யாவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்படி உலக பிரகாரமான இலக்குகளை அடைவதற்கே நமக்கு விடாமுயற்சி தேவைப்படுகின்ற பட்சத்தில் பரிசுத்த தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவில் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து இடைவிடாமல் ஜெபம் செய்வதிலும் தளர்ந்து போகாமல் பிறருக்கு நன்மை செய்வதிலும் இந்த இடைவிடா முயற்சி அதை காட்டிலும் மிக மிக அவசியமானதான ஒன்றாக இருப்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை நாம் காண முடியும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபத்தினாலும் மன்றாட்டினாலும் நன்றி அறிதலுடன் உங்கள் விண்ணப்பங்களை தேவனிடம் சமர்ப்பியுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காத்துக்கொள்ளும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அதன் பலனை அறுப்போம் என்றும் விடாமுயற்சியோடு சோர்ந்து போகாமல் ஜெபித்தல் மற்றும் நற்காரியங்களை செய்தல் குறித்து பரிசுத்த வேதாகமும் இப்படியாக வலியுறுத்துகின்றதை நாம் அறிய முடியும். அதாவது நம்முடைய ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும் வரை இடைவிடாமல் ஜெபிப்பதும் தளர்ந்து போகாமல் நன்மை செய்து அதற்கான பலனை ஏற்ற காலத்திலே தேவன் நமக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு நன்மை செய்வதே இதன் பொருளாகும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு சொன்ன ஒரு ஊமையிலே ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவளிடத்தில் போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கின்ற காரியத்தில் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுகின்றாள். வெகு நாள் வரைக்கும் அந்த விதவைக்கு நியாயம் செய்ய அந்த நியாயாதிபதிக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனிதர்களை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் விடாமல் தொந்தரவு செய்கின்றபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்கிறார். இப்படியாக அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே பரிசுத்த தேவன்
தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று இயேசு கூறியதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பரிசுத்த தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எத்தனை நாட்களோ மாதங்களோ வருடங்களோ தாமதமானாலும் சோர்ந்து போகாமல் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் ஏற்ற நேரத்திலே நம் விண்ணப்பத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் நாம் செய்யும் நன்மைகளுக்கான பலனையும் நமக்கு தந்திடுவார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.